எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ரவா லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். விசேஷ நாட்கள்லையோ இல்லைன்னா டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா இந்த ரவா லட்டை நம்ம செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டாகவும் இருக்குங்க. அதுவும் நம்ம 1 மாதம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பேனில் 1/3 கப் அளவு நெய் எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் வச்சுருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே 1/4 கப் அளவு முந்திரி சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 1/4 கப் அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு வறுத்து விடணும். பாருங்க, திராட்சையும் நல்லா வறுத்துட்டேன். இப்ப வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நெய் வடிச்சிட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன், இருக்கட்டும். இப்ப அதே நெய்யில 2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. நான் ட்ரை கோகோனட் சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை தேங்காவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நல்லா வறுத்து விட்டுக்கணும். நான் இந்த மாதிரி ட்ரை கோகோனட் சேர்த்துக்கிறேன். ட்ரை கோகோனட் சேர்த்து செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்ல இருக்குங்க. இப்ப ட்ரை கோகோனட்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் ரவை லைட்டா நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்து விடணுங்க. இப்ப நல்லா ரவையை வறுத்துட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுதான் வறுத்துட்டு இருக்கேன். பார்க்கவே தெரியும் உங்களுக்கு, நல்லா வறுபட்டுருச்சு. ரவையும் தேங்காவும் நல்லா சேர்ந்து வறுபட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாங்க. நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயை கிளீன் பண்ணிட்டு இதுலயே 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க சர்க்கரை கம்மியா தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான ஸ்வீட்னஸ்ல இருக்கும். 1.25 கப் அளவு. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். எடுத்தோடனே ஹை ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரையை கரைக்க வேண்டாம். சர்க்கரை முழுசா கரைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். எடுத்தவனையே ஹை ஃப்ளேம்ல வச்சு சர்க்கரையை கரைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, சர்க்கரை நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 3 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பொடி இருந்தா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, நமக்கு பிசு பிசுப்பு தன்மை தான் வந்திருக்கு. இன்னும் கம்பி பதம் வரல. இன்னுமே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்ப செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்ப நமக்கு சர்க்கரை நல்லா முழுமையா கரைஞ்சு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவு வந்தாலே போதும். இப்ப ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ஸ்டவ்வை அணைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இப்ப ரவை சேர்த்துட்டு இதோடவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் தான் ரவையும் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நமக்கு மொத்தமா இதுல 1/3 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம். மெஷரிங் கப்ல 2 கப் ரவைக்கு 1.25 கப் சர்க்கரை, 1/3 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது நமக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு நல்லா ஆறி வரும்போது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இந்த அளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவா லட்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். சூடா இருக்கும் போது பிடிக்க முடியாது. பாருங்க, நான் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிருந்தேன். லைட்டா ஃபேன் காத்துல தான் வச்சிருந்தேன். அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் கட்டி தட்டின மாதிரி ஆயிடும். மேலெல்லாம் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்ப நான் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு கரெக்டான பக்குவத்துல இருக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்ப நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சுக்கலாம். கையில தேவையான அளவுக்கு நெய்யை தடவிட்டு நம்ம உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமாவே நீங்க உருண்டை பிடிக்கலாங்க. ஈஸியா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லைட்டா நெய்யோ இல்லைன்னா சூடான பால் சேர்த்து நீங்க பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க. பாருங்க, நமக்கு அழகா உருண்டை ஒரு ட்ரக் வந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான ரவா லட்டு சூப்பரா ரெடி. மேல தெரியற மாதிரி முந்திரி திராட்சை வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப இது போலவே மீதி இருக்கிற ரவா லட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதான். இதே போல முந்திரி திராட்சை மேலே வச்சு நல்லா அழுத்தி நம்ம பிடிச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இது போலவே நான் ரவா லட்டு எல்லாத்தையுமே உருண்டைகள் போட்டுட்டேங்க. எனக்கு மொத்தமாக 22 ரவா லட்டு வந்து கிடச்சிருக்கு. நம்ம எடுத்திருந்த 2 கப் ரவை 1.25 கப் அளவு சர்க்கரைக்கு நமக்கு 20லிருந்து 22 லட்டு பக்கமாக நமக்கு கிடைக்குங்க. நல்ல சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ரவா லட்டு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கூட செம்ம சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் இந்த டேஸ்டியான ரவா லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.